ரோமர் 8 அதிகாரத்தில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு என்னத்தை குறித்து ஜெபிக்கணும்னு தெரியலனா கூட பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சரியான வார்த்தைகளை கொடுத்து எதற்காக ஜெபிக்கணும் என்று உங்களுடைய இருதயத்திலிருந்து, உங்களுடைய ஆவியிலிருந்து தேவனுடைய ஆவிக்கு பேசும்படியாக உங்களுக்குள் கிரியை செய்வார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இது பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய ஜெப நேரத்தில் சில நேரத்தில் ஒரு வறண்ட ஒரு ஜெப நேரம் இருக்கும் பொழுது, என்னத்தை ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு செவுத்தை மோதுகிற போல இருக்கும் பொழுது ஆவியானவர் பார்த்திக்க, ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க வரல, எனக்கு ஜெபிக்க அந்த ஊற்று எனக்குள்ள நீங்க எனக்கு பொங்கி வரும்படியாக செய்யுங்க, எனக்குள்ள நீங்க என்ன உங்களுடைய ஆவினால் என்ன நிரப்பி எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் எனக்கு நீங்க இன்றைக்கு நிரப்பி கொடுங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வறண்ட ஜெப நேரத்தை மிக வல்லமையுள்ள ஜெப நேரமாக பரிசுத்த ஆவியானவர் பல முறை எனக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், ஐயா அம்மா உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, நீங்க ஜெப ரூம்ல போய் உட்கார்ந்து நீங்க 1 மணி நேரம் இருந்தேன்னு நினைச்சு வாட்சை பார்க்கும்போது 5 நிமிஷம் தான் போச்சுங்களா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜெப நேரத்தின் வல்லமையின் ரகசியம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் ரோமர் 8 அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 26 28 வசனம் வரைக்கும் உங்களுக்கு முன்பதாக வைத்துக்கொண்டு அதை முதல் வாசிங்க. வாசித்துட்டு அதன் மேல உங்க கரத்தை வைத்து, ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா நீங்க எனக்கு ஜெபிக்க கத்துக் கொடுக்கணும். எதற்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்தில் யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணுமா என்று நீங்கள் அவர் இடத்துல கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஐயா உங்களுடைய புத்திக்கு எட்டாத விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக பரலோகம் அசைக்கப்படும்படியாக ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஜெபிக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, நம்முடைய புத்தி இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவரை நாம் கட்டவிழ்க்க விடுவோம் என்றால் நமக்குள் உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரியாத காரியங்களை குறித்தும் அவர் ஜெபிக்க வல்லவராய் இருக்கின்றார்.